guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நான் என்னோட ஹேர் prepping வேலை செஞ்சிருக்கேன். எதை வச்சு செஞ்சிருக்கேன்னா இந்த ஆலன் ட்ரூமனோட ப்ளோ பிரஷ் நான் புதுசா வாங்கினேன். இது எப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா என்னுடைய தாட்ஸ் என்ன அதெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோல ராவா அழகா நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த முடியை நான் எப்படி இந்த ப்ரஷ் வச்சு கொண்டு வந்தேன், என்ன மாதிரியான சிரமங்கள் பட்டேன், என்ன மாதிரியான விஷயங்கள் நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. இப்போ வேற எதுவும் பேசாம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேர் ப்ராடக்ட் எதுவும் இன்னும் நான் போடலை, இனிமே தான் போட போறேன். ஹீட்டிங் வேலை எதுவும் பண்றதுக்கு முன்னாடி ஹீட் ஸ்டைலிங் வேலை சொல்றேன். அதுக்கு முன்னாடி எப்படி என்னுடைய ஹேர் ப்ரெப் பண்ணுவேன் அப்படின்றதும் உங்களுக்கு காமிக்கலாம்ட்டு. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் ஸ்கேல்ப் கேர். ரீசெண்டா நான் ரொம்ப ரிலீஜியஸா பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு இந்த பில்கிரிமோட ஆனகைன் ஹேர் சீரம், இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு அட்வான்ஸ்ட் ஹேர் க்ரோத் ஹேர் சீரம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி கையில 3 டாட் எடுத்துப்பேன். ஒரு ஃபிங்கர்லயும் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு என் ஸ்கேல்ப்ல ப்ரெஸ் பண்ணுவேன். உள்ள வந்து விட்டுட்டு ஸ்கேல்ப்ல இப்படி ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து ஈவன் அமௌண்ட் ஆஃப் சீரம் வந்துட்டு எனக்கு போகும். ட்ராப்பர்ல போடும்போது சம்டைம்ஸ் ஒரே இடத்துல நிறைய சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்கும். எனக்கு அதையும் நான் வந்து பண்ணுவேன். ட்ராப்பர்லயும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஆல்சோ ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு 3 ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து என்னுடைய மண்டை பின்னாடி ஸ்கேல்ப் ஏரியால போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல்ப் கேர், ஏன்னா ஒரு நல்ல ஸ்கேல்ப் தான் வந்துட்டு நல்ல முடி வந்து நமக்கு கொடுக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க ஏரியாஸ், கொஞ்சம் அடிஷ்னலாக அட்வான்ஸ்டாக வந்துட்டு ஹேர் வேணும் அப்படின்ட்டு இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு ஒரு ட்ராப் மட்டும் விட்டு அழகாக வந்து அதையும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். கையிலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது லைட்டாக தான் இப்படி தேய்ப்பேன். இப்படி மோஸ்டா வந்து ஸ்கல் மசாஜ் ப்ரெஷர் வேலை தான் வந்து கொடுக்கறது. அது வந்து என்னுடைய முடி அந்த அளவுக்கு வந்து பிரேக் பண்ணாம இருக்கு. ஆல்சோ என்னோட முடி வந்து 100% ஏர் ட்ரை பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, நான் டேபிள் ஃபேன் வச்சிருக்கேன். ஸோ அது மூலயமா என்னுடைய மண்டையை வந்து நான் காய வச்சிடுறது இப்போ. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லென்ஸ்க்கு இது வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் வேலை பிளஸ் கொஞ்சம் ஃப்ரிஸ் கண்ட்ரோல் மாதிரி. இப்போ அந்த அளவுக்கு ஃப்ரிஸியா இல்லை. நான் வந்து இன்னைக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணேன் அப்படின்றதும் நான் டீடைல்ஸ் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஷாம்பு வந்துட்டு ஐ நீடட் தட் ஷைன், ஏன்னா நான் வந்து ஸ்டைல் வேற பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்டைலிங் டூல் யூஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பூஸ்ட் ஆஃப் ஷைன் வேணும் அப்படின்ட்டு இந்த BBluntோட இன்டென்ஸ் ஷைன் ஷாம்பு இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிஷனர் இன்னைக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஹேர் மாஸ்க் போட்டுட்டேன். பில்கிரிமோட இந்த ஆர்கன் ஹேர் மாஸ்க் இது வந்து காலி. இன்னொன்று ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னைக்கு தான் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் காலி, இன்னும் ஒரு 2 யூசஸ் வரும். ஐ லவ் திஸ் ஹேர் மாஸ்க். ரொம்ப என்னோட ஹேரை வந்து மேனேஜபிள் ஆக்குச்சு அண்ட் என்ன சொல்றது, சாஃப்டா ஃபீல் பண்ண வச்சது. ஸோ சம்டைம்ஸ் நான் வந்துட்டு ஷாம்பு கண்டிஷனர் ஹேர் மாஸ்க்கும் போடுவேன். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு போதுமான அளவு நரிஷ்மெண்ட் வந்து முடி கொடுத்த மாதிரி இருந்ததுன்ட்டு நான் வந்துட்டு கண்டிஷனரை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் ஹேர் மாஸ்க் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரே இட்ஸ் அ மஸ்ட். நான் வந்து இப்போலாம் ஹீட் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணனா கூட முடியில வந்து இதை போட்டுடுறது, ஏன்னா வெயில் படும் அப்படின்றதுனால. இதில் கொஞ்சோண்டு இருக்கு வருது, வெயில் படுது அப்படின்றதுனால அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கு ஓவரால் ஹேர் குவாலிட்டியில. நான் சொல்றேன், முக்கியமா பிரேக்கேஜ்ல நான் செம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் இட். ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா BBluntோட ஹாட் ஷாட் மிஸ்ட் தான் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ரிஸை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா ஈரம் போட்டதுனால. ஆனால் ஒரு ஹேக் இது என்னன்னா, உங்களுடைய சீரமை இப்போ எடுத்துக்கோங்க, ஓகேவா? க்ரீமோ லிக்விடோ ஆயில் பேஸ்டு சீரமோ எதுனாலும் இப்போ எடுத்து இந்த ஈரமாக இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் ப்ரொடெக்ஷன் போட்டது, அதோடையே நீங்கள் வந்துட்டு இந்த சீரமை போட்டிங்கன்னு வைங்களேன், உங்கள் முடி அப்படியே சும்மா ஃப்ரிஸ் ஃப்ரீயா, அப்படியே மேனேஜபிளா, அழகா, பவுன்சியா, அப்படியே சூப்பரா இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அதான் சொன்னேன். ஓகே, ஸோ இதான் என்னுடைய நேச்சுரல் முடி. இதான் என்னுடைய நேச்சுரல் முடி டெக்ஸ்சர். லைக் வேவி, ஒரு டிஃபைன்டான வேவ் கிடையாது. அதை டிஃபைன் பண்ணா டிஃபைன்டா அழகா வருது. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஐ ஈவன் ட்ரைட் தட் வேவி கேர்ள் ஹேர் ரொட்டீன் எல்லாம், பட் எனக்கு பொறுமை இல்லை. என்னால் அவ்வளோ உட்காந்து பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு நான் பாட்டுன்னு ஏதாவது ஹீட் ஸ்டைல் வேலை பண்ணி என் முடியை கொஞ்சம் மேனேஜபிளாக வச்சுக்கிறது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் செக்ஷன் முடியை எடுத்து கட்டி மேலே வச்சுருவோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் இந்த ஹீட் டூல் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா, என்னுடைய ப்ரஷ்ல வந்துட்டு முடி வந்தது, ஓகேவா? நான் ப்ளஸ் மைனஸ்லாம் சொல்கிறேன். முடி வந்தது. அது என்ன மாதிரி முடியாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜான முடி மாதிரி இருந்தது. ஸோ பார்ப்போம் இது எப்படின்ட்டு. இது வந்து ஆலன் ட்ரூமனோட ப்ளோ ப்ரஷ். எனக்கு வந்து ஃபுல் மண்டைக்கு இன்னைக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா எவ்வளோ முடி இது எடுக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒன்று தான் எனக்கு இதில் மைனஸாக இருந்தது.
நான் கொஞ்சோண்டு செக்ஷன் ட்ரை பண்ணும்போதே நிறைய முடி வந்த மாதிரி இருந்தது. அண்ட் இதனுடைய ஆக்சுவல் முடி மாதிரி இல்லை, லைக் ஹீட்ல டேமேஜான முடி மாதிரி தான் வந்துச்சா. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பட் ஸ்டில் பார்ப்போம். இதில் வந்து நமக்கு 4 செட்டிங் இருக்கு. ஒன்று ஆஃப், ஒன்று வந்துட்டு பிளாஸ்ட், இன்னொன்று ஹாட் அண்ட் இன்னொன்று வார்ம் அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு வார்ம் ட்ரை பண்ண போறேன். இன்னொன்று என்னன்னா செம்மையா சவுண்டு கொடுக்குது. லெட் மீ ஷோ யூ. இந்த லாஸ்டா வச்ச ஹாட் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான சவுண்ட் கொடுக்குது. லெட்ஸ் see இது எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு. முதல்ல ப்ரஷ்ல எத்தனை வந்திருக்குன்னு பார்ப்போம். 1 2, கீழே எதுவும் இல்லை, 3 முடி வந்திருக்கு ப்ரஷ்ல. மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ப்ளோ ட்ரை பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இந்த ரூட்ஸ் கிட்ட வந்துட்டு என்னால போக முடியல. அதனால ரூட்ஸ் வந்து கொஞ்சம் கிராங்கியா இருக்க மாதிரி தான் இருக்கு. தெரியுதா? இங்க வேவியா இருக்கு. லெட் மீ ட்ரை கொஞ்சம் கிட்ட போய் பண்ண முடியுதா அப்படின்ட்டு. அண்ட் நான் ஹாட்ல வைக்க போறேன் இப்போ. நோ ஐடியா, ஐ மீன் நோ, அது வந்து ப்ரஷ் பெருசா இருக்குன்றதுனால என்னால ரூட் கிட்ட போக முடியல. பட் இதனால வால்யூமினஸான இந்த மாதிரி ஷைனியான ஒரு ஸ்லீக்கான லுக் வந்து கொடுக்கும். நான் நிறைய வாட்டி பண்ணனா ஸ்லீக்கா கொடுக்கும். ஆனா இன்னும் எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு லிட்டரலா லைட்டா இருங்க, மொத்தமா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ப்ரஷ் பெருசா இருக்குன்றதுனால 3 செக்ஷனா பிரிச்சாலே நம்ம முடிய வந்து கவர் பண்ணிடலாம். கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியும். ஸோ சிக்கு நல்லா ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஒரு ப்ரஷ்ல சிக்கோட இருந்ததுன்னா அது இன்னும் மோசமா இருக்கும். இதுல வந்து காத்தும் இது கொடுக்குது அப்படின்றதுனால தான் அந்த ப்ளோ ட்ரையிங் எஃபெக்ட் வந்து இது கொடுக்குது. ஸோ உங்க முடி வந்து ஒரு 70% டேம்பனா இருக்குன்னா ஓகே. ஆக்சுவலா அதை மாதிரிதான் இருக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஐயோயோயோ மம்மி டாடி, இன்னும் ஒரு 2 முடி ஒரு வாட்டி செய்யும் போது 4 முடின்னு வந்ததுன்னா சோலி முடிஞ்சிடும். இல்ல எனக்கு கொஞ்சம் மனசு வந்து பயமாவே, அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை. ஸ்ட்ரெயிட்னர்ல அந்த பிரச்சனை இருக்காது. நான் வந்து இப்படி சீவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னர் வைக்கிறேன் அப்படின்னா முடி வந்து ஒரு முடி போகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல போகாது. ஏன்னா நம்ம லிட்டரலா அந்த பிளேட்ஸ்க்கு நடுவுல தான் முடிய வைக்கிறோன்றதுனால அவ்வளவு டேமேஜ் இருக்காது. இது வந்து பிரஷ் பண்ணிட்டே இருக்கும் ஒரு வாட்டியும். பிளஸ் காத்து அண்ட் ஹீட்டு ரெண்டும் வருது அப்படின்றதுனால ஓகே. நான் என்ன பண்ண போறேன்னா இதை கொஞ்சோண்டு டேம்பன் பண்ண போறேன். ஓகே, நான் வர வழியிலே ஆர்வத்துல பண்ணிட்டேன். என்னன்னா கொஞ்சோண்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல தண்ணி எடுத்து ஜஸ்ட் லைட்டா ஈரம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது, நான் ஒரு டெமோ பார்த்தம்போது உங்க முடி வந்து கொஞ்சம் டேம்பனா இருக்கணும்னு. லெட்ஸ் ட்ரை. கொஞ்சம் டேம்பனான முடியல நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன். I always wanted to get the brush, ஓகேவா, இந்த மாதிரி ப்ளோ ப்ரஷ். ஆனா எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா இல்ல எனக்கு பயத்திலேயே நான் யூஸ் பண்றதுனால அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ரிசல்ட் ஓகே, ஆனா த டேமேஜ் தட் இட் கிவ்ஸ் அது ரொம்ப ரிசல்ட்டை விட ஜாஸ்தியா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்பவே கவலையா இருக்கு. ஏன்னா ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் முடியை ஸ்டைல் பண்ணி அதை செட் பண்ண வைக்கிறதுக்குள்ள எவ்வளவு முடி போகுதுன்றது வந்து நான் ரொம்ப கான்ஷியஸா இருப்பேன். நான் ஃப்ரெஷ்லி வாஷ்டு ஹேர் வந்து பாத்தீங்கன்னா அது போகும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஓகே, நான் மறுபடியும் லைக் ப்ளோ ட்ரை பண்ண செக்ஷன்லேயே திருப்பி ரன் பண்ணேன். அப்படியும் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மாற்றம், ஒரு ஸ்ட்ரைட் அண்ட் எஃபெக்ட் வந்து தெரியல. லைக் டெஃபினட்டா வந்து கிராங்கியா தெரியுது, உள்ள தெரியுது அவங்களுக்கு. ஸ்ட்ரைட்னர் பண்ண அந்த எஃபெக்ட் வந்து இது கொடுக்கல. நல்ல மேனேஜபிளா இருக்கு, முடிய வந்து ஸ்மூத் ஆகிருக்கு. ஏன்னா அஃப்கோர்ஸ் ப்ளோ ட்ரை பண்றோம் நம்ம லிட்டரலா ப்ளோ ப்ரஷ் வச்சு அப்படின்றதுனால அது செம்ம சாஃப்டா ஸ்மூத் ஆக்கியிருக்கு என்னுடைய முடிய. லைக் 2 டச் நான் சொல்றேன். அது வந்து இது மட்டும் காரணம் கிடையாது, என்ன ப்ராடக்ட் போடுறோம் அப்படின்றதும் இட் மேட்டர்ஸ். ஆல்சோ ஹீட் இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது உங்க முடி வந்து நார்மலா தொட்டு பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி குறைக்குறன்னு இருந்ததுன்னா ஹீட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த அப்பர் செக்ஷனை பார்ப்போம். இப்போ எவ்வளவு முடி போகுதோ. எனக்கு முடி போக கூடாது. ஓகே, வேகமா பண்றதுனால தான் அந்த மாதிரி ஆகுதான்ட்டு நான் பொறுமையா பண்ணேன். என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ரூட் கிட்ட இருக்க கிராங்கி பிட்ஸை என்னால எதுவுமே செய்ய முடியல. இப்போ மேல இருந்து நான் பண்ண போறேன். எல்லாமே கீழே இருந்து தான் பண்ணேன், இப்போ மேல இருந்து ட்ரை பண்றேன்.
மேல இருந்து பண்ணணுமோ இல்ல நான் பண்ணிட்டு திருப்பினதுனால அப்படி இருக்கு. இல்ல மேல இருந்து பண்ணாலும் இந்த ரூட்ஸ் கிட்ட அப்படிதான் இருக்கு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு மேல இருந்து பண்ணி அதை நீங்க தள்ளினீங்கன்னா அந்த பார்ட் கீழே வருது. புரிஞ்சுதா நான் சொன்னது? ஆமா, மண்டையில முடி இருக்கணும். நான் வந்து இதுக்கு என்னோட ஹேர் ஸ்ட்ரைட்னர்ல என் முடிய டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க யாராவது இது யூஸ் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத ப்ளீஸ் எனக்கு வந்து தெரியப்படுத்திக்கோங்க. நான் வந்து ஆர்வமா இருக்கேன். இல்லை நான் ஏதாவது தப்பு பண்றேன்னா அதை கூட ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ப்ராபப்ளி நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கரெக்ட் பண்ணி. ஒரே ஒரு பிக்கஸ்ட் நல்ல விஷயம் இந்த மாதிரி ப்ளோ ட்ரை ப்ரஷ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் வால்யூமினஸ் ஹேர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அது கேரண்டி 200% கேரண்டீட். ஓகே, ஆனா உங்களுக்கு வந்து இதோ இந்த மாதிரி மேல இருக்க முடியெல்லாம் வந்து அழகா டேம் டவுன் பண்ணாது. அதுக்கு நான் ஆக்சுவலா இன்னொரு விஷயம் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். லைக் மேபி ஸ்ட்ரைட்னர் வச்சு நான் நல்லா ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளோ ப்ரஷ் வச்சு ட்ரை பண்ண இந்த வால்யூமினஸ் லுக் வருமா? மேபி ஒரு நாள் நான் ட்ரை பண்றேன். ஐ திங்க் நான் இதோட வந்து இங்க ஸ்டாப் பண்ணிட போறேன். இந்த லுக்கு வந்துட்டு நான் என்னுடைய செகண்ட் டே ஹேர் வாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வரும். அப்போ வந்து இந்த இந்த ஃப்ளைஅவேஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகா டேம் ஆயிடும். நேச்சுரல் ஆயில்லாம் வந்து மை ஹார்ட் ஒரு எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது இப்போ லிட்ரலா. ஏன்னா இதுல அத்தனை முடி நான் வந்து எடுக்கிறேன். எனக்கு சத்தியமா மனவலியா இருக்கு. நான் வந்து என் முகத்துல அந்த ரியாக்ஷனை காமிக்க வேணாம் அப்படின்னு இந்த மாதிரி சிரிச்சுட்டே வந்து நான் சொல்றேன். இன்னொரு வாட்டி நான் இதை யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய 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 டவுட்டு தான். ஆனா எனக்கு சத்தியமா மனசு கஷ்டமா இருக்குது. ஒரு நல்ல பிராண்ட் நல்ல ப்ரைஸ் போட்டு வாங்கி வச்சிருக்கு, ஆனா இப்படி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ இதை இருங்க முடிச்சுட்டு நான் என்னுடைய ஃபைனல் தாட் என்ன அப்படின்றத சொல்றேன். என்னோட அனாமலியோட ஹேர் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துப்போம். ஏன்னா நம்ம டேமேஜ் பண்ணிக்கோல, இப்போ கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கணும். சும்மா ஒரு 4 ட்ராப் அவ்வளவுதான். இதுவே கொஞ்சம் ஜாஸ்தி தான். இதை எடுத்து நிறைய எடுத்துட்டேன், பட் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே சாஃப்டா முடி மேல நான் வந்துட்டு அப்ளை பண்ணி விடுறேன். இது வந்து வாசனையா இருக்கும், ஹேர் ஆயில் மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகாது, நல்லா இருக்கும். அண்ட் உங்களுடைய ஹேரை வந்து இது க்ரீஸியாகவும் ஸ்டிக்கியாகவும் கூட ஆக்காது. ஸோ இது நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு லீவ் இன் ஷைன் சீரம் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே இதுக்கு என்னோட முடிக்கு வந்து நான் ஹீட் டேமேஜ் பண்ண போகிறது கிடையாது நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும். ஸோ அதனால ஹேர் ஆயிலே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்பயுமே நான் வந்து கவனிப்பேன் எவ்வளோ முடி போகுதுன்ட்டு. ஹேர் வாஷ் பண்ணி அந்த ஈரத்தில் வாஷ் பண்ணி கண்டிஷனர் போடும்போதும் சரி, அப்புறம் காய வச்சுட்டு சீவும் போதும் சரி, நிறைய முடி போகலன்னு நான் வந்து சந்தோஷப்பட்டேன். இப்போ கீழே கொஞ்சம் பார்த்தாலும் அண்ட் ப்ரஷ்லேருந்து வந்தது கொஞ்சம் பார்த்தாலும் மனசு வந்து வலிக்குது. பட் யா, இட் இஸ் வாட் இட் இஸ். நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம் இன்னைக்கு. நான் என்னோட ஃபுல் முடியிலையும் ட்ரை பண்ணிட்டேன். இதான் வந்து ஃபைனல் லுக். நான் வந்து 100% வந்துட்டு என்னோட எஃபர்ட் போடல, ஏன்னா எனக்கு லிட்ரலாக ரிசல்ட் வந்து ஒழுங்காக தெரியல. அண்ட் ஆல்சோ முடியும் நிறைய போச்சு அப்படின்றதுனால நான் வந்துட்டு பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டெஃபினட்டாக யாருக்கு வந்து செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைன் முடி இருக்கவங்களுக்கு, வால்யூம் கம்மியாக முடி இருக்கவங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் பற்றி கேரண்டி பண்ண முடியல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு 2 பேரும் என்னமோ தான் வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. மீதிப்படி யாருமே வந்துட்டு ஹேர் ஃபால்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, செம்ம மேனேஜபிளாக இருக்கும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸில். எனக்கு ஒர்க் ஆகுறது உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் போடுறது எனக்கு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி அது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். எதிர்பாராத விதமாக எனக்கு வந்து இது அந்த அளவுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல. நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சத்தியமா இதை வாங்கிருக்கேன். அப்படியே போட்டோமா 2 தேய்ச்சோமா நம்ம சாலூன்ல ப்ளோ ட்ரை பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் வருமா, வால்யூமினஸா அழகா அப்படி பவுன்சி ஹேர் நம்ம ராக் பண்ணலாம் அப்படிலாம் நான் வந்துட்டு கனவு கண்டு வச்சிருந்தேன். இப்போ கூட அது இருக்கு. ஆனா அது பாருங்க, இந்த ரூட்ஸ் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா அது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த வேலை நான் செய்யாமலே நாளைக்கு என்னோட முடி இப்படிதான் இருக்கும். ஸோ அதனால லைட்டாக கொஞ்சம் மனசு வலிக்குது தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபைன் ஹேராக இருக்குன்னா மேபி இது உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். பட் அகைன் உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் ஆயிடும். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வேவி ஹேராக இருக்கு அண்ட் திக் ஹேராக இருக்குன்னா டெஃபினட்டாக இது உங்கள் ஹேரை வந்துட்டு தின்னாக்கி விடும். ஏன்னா முடி கொட்டுறதுலேயே அந்த டெக்ஸ்சரில் பார்த்தா தெரியுது.
எனக்கு வந்து சில முடி டேமேஜ் எக்ஸ்ட்ரீமா டேமேஜ் ஆன முடி மட்டும்தான் அந்த அளவுக்கு ஃபைனா இருக்கும். இல்லைன்னா என் முடி கொஞ்சம் கோர முடி மாதிரி தான் இருக்கும். அதுவும் இப்போ நான் விளக்கெண்ணெல்லாம் வச்சு என்னுடைய முடிக்கு நான் அடிக்கடி ஹேர் ஆயிலிங்லாம் பண்றதுனால திக்னஸ் வந்து நல்லாவே வந்து ஜாஸ்தியா இருக்கு. விளக்கெண்ணெய், ரோஸ்மெரி ஆயில் இதனாலலாம். இந்த ப்ரஷ்ல எனக்கு வந்து வந்த முடி ரொம்ப தின்னாவும், ரொம்ப ஃப்ராஜைலாவும், ரொம்ப ஃபைனாவும், அப்படியே அந்த ஹீட்ல சுருங்குன மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, லிட்ரலா அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி என் முடியை வந்து இது கழட்டுதோ அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது. ஸோ நான் அப்படி ஹீட் டேமேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ப்ராபப்ளி அந்த டேமேஜை வந்துட்டு என்னோட ஸ்ட்ரைட்னர்லேயே கொடுத்துருவேன். ஏன்னா அது வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே கம்பேரிட்டிவ்லி 70% இந்த ப்ளோ ப்ரஷ் கொடுத்ததை விட ஒரு கம்மியான டேமேஜ் தான் வந்து கொடுக்கறது எனக்கு விசிபிளா தெரியுது வாட்டி யூஸ்லேயே. இதனால தான் இந்த ஒரு ரீசனால தான் நான் என்னுடைய அந்த ப்ரஷ் நார்மல் இந்த ப்ளோ ட்ரை ப்ரஷ் இருக்குல்ல அது வச்சிருக்கேன். அது கூட நான் வந்து ட்ரை பண்ணாம விட்டது. ஏன்னா அது என்னோட முடி ரொம்ப ஸ்ட்ரிப் டவுன் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் இந்த ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் ஃபார் மீ அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ இன்னொன்று நான் வந்து என்ன தெரியப்படுத்திக்கணும்னு வரணும்னா அந்த ஸ்ட்ரைட்னர் லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னோட ஐகானிக் ஸ்ட்ரைட்னர் தான் வந்து ஐகானிக்கான ஸ்ட்ரைட்னர் நான் அப்படி சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து 2 வாட்டி நான் இழுத்தனாலே லைக் ஸ்ட்ரைட்டன் பண்ணனாலே அழகா ஸ்ட்ரைட்டன் ஆயிடும். அண்ட் அந்த ஸ்ட்ரைட்டன் எஃபெக்ட் வந்து அடுத்த வாட்டி ஹேர் வாஷ் பண்ற வரைக்கும் இருக்கும். அப்படியே கிராங்கி ஆகுது. அது எப்போ கிராங்கி ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமிடான ஏரியாவுக்கு போகிறேன், பீச் சைட் போகிறேன் அப்படின்னா தான் அந்த காற்றுக்கு வந்துட்டு ஆடி ஆடி என்னுடைய நேச்சுரல் டெக்ஸ்சர் வந்து இதோ இங்கே இப்படி ஆகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே கிராங்கி ஆகி மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த ஒரு டெக்ஸ்சர் அந்த ஐகானிக் ஸ்ட்ரைட்னரில் பண்ணனா வரும். அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரைட் அண்ட் பிட்ஸ்லாம். இது வந்து கண்டிப்பா நாளைக்கே வந்து எனக்கு பழைய மாதிரி தான் ஆயிடும். ஏன்னா ஜென்ரலாவே ப்ளோ ட்ரை பண்ணனா என்னோட முடி வந்து ப்ளோ ட்ரை பண்ணி இப்படி செட் பண்ணனா அடுத்த நாள் வந்து இப்படிதான் ஆயிடும். அடுத்த ஹேர் வாஷ் வரைக்கும்லாம் இப்படி இருக்காது. ஸோ அதுவும் ஒன்று நான் வந்துட்டு உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வாங்க. ஏன்னா இது ஒரு பிக் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து உங்களுக்கு 2700 2900 கிட்ட வருது. அந்த ஐகானிக் ஸ்ட்ரைட்னர்லாம் வந்துட்டு உங்களுக்கு 3700 to 4500 வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் அது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னோட ஐகானிக் ஸ்ட்ரைட்னர் நான் இப்போ பல வருஷமாக வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக வச்சிருக்கேன். அது இன்னும் இட்ஸ் கோயிங் ஸ்ட்ராங். நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல, பட் ஐ ரியலி லவ் இட். ஸோ யா, அதோட லிங்க்ஸ், இதோட லிங்க், ப்ராடக்டோட லிங்க், எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். மனசு கொஞ்சம் சோகமா இருக்கு, பட் ஸ்டில் என் மூஞ்சி சிரிக்குது. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஏதாவது நீங்க வந்து வாங்கி டிசப்பாயிண்ட் ஆன ப்ராடக்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்றத வந்து நீங்க தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க அம்மா உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.